இப்போ திமுக கழகமோ கலைஞரோ தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ எந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர் சமூகத்தான கல்விக்கும் அதே மாதிரி முதல் தலைமுறையினான கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதையும் தாண்டி பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துப்போமே, கலைஞர் திருமண உதவி திட்டம், அதாவது 8வது படிச்சிருமா உனக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு காசு கொடுத்துட்றேன், 10வது படிச்சிருமா நான் உனக்கு கல்யாணத்துக்கு காசு கொடுத்துட்றேன், 12வது எப்படியாவது படிச்சிருமா நான் உனக்கு கல்யாணத்துக்கு திருமண உதவி திட்டத்துக்கு காசு கொடுத்துட்றேன், அந்த 8வது முடிச்ச சர்டிஃபிகேட்டை காட்டுமா, 10வது சர்டிஃபிகேட்டை காட்டுமா, 12வது சர்டிஃபிகேட்டை காட்டுமா, உனக்கு திருமண உதவி திட்டத்துக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிம்பாரு. ஆனால் ஜெயலலிதாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவர்கள் எப்படி செய்வாங்கன்னா, தாலிக்கு தங்கம், நீ கல்யாண பத்திரிகையை காட்டுமா, உனக்கு நான் தாலிக்கு தங்கத்தை நான் கொடுத்துட்றேன், ஒரு பவுன் கொடுத்துட்றேன் அப்படிங்க. ஸோ இது ரெண்டோட ஐடியாலஜி எப்படி முரண்பாடாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே கல்யாணத்தை பேஸ் பண்ணி தான். ஆனால் ஒன்று வந்து நீ படித்த சர்டிஃபிகேட்டை காட்டுமா உனக்கு திருமண உதவி திட்டம் கொடுக்குறேன், இன்னொன்று நீ கல்யாண பத்திரிகையை காட்டு போதுமா உனக்கு தாலிக்கே தங்கம் கொடுத்துட்றேன். நீ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு முதல்ல போ புருஷன் வீட்டுக்கு போ, அடுப்பாங்கரைக்கு போ, சமைக்க போ, புள்ள பெற்றுக்க போ, அடுத்த வேலையை பாரு, வீடு கூட்டு வாசப்பு இருக்குது அப்படின்னு இருக்கான். திமுக கழகத்தினோட ஐடியாலஜிலாம் எப்படி இருக்குன்னா, படிமா படி, 12வது படிக்கிறியா படித்து மேலே போ, வெளியூருக்கு போ, வெளிநாட்டுக்கு போ, திறனை வளர்த்துக்கு போ, திறனை மேம்படுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயமா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம்.